जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम पे शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। जागीर को भी ढाने वाले हैं, औरत की आजादी का अलम लाने वाले हैं। घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं, मेहनत के नए कायदे बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। तशद्दुद से भी अब लड़ने वाले हैं, नया निसाब इश्क भी बनाने वाले हैं। जिस छत के नीचे कातिल साथ रहते हों, अब उन छतों को हम गिराने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जंगी इत्तेसाद को गिराने वाले हैं, इल्मो अमन कभी गाने वाले हैं। हम तबकाती तकसीम को मिटाने वाले हैं, हम समाजी इंसाफ को लाने वाले हैं। हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं, कौमी बराबरी को हम लाने वाले हैं। मेहनत कशों के राज को बनाने वाले हैं, हम इनकलाब जिंदाबाद गाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி வட்டியில் இன்னைக்கு 97வது நாள், 97 டே 97, 24/2/83. இந்த அவ்வியக்தவாணியோட ஹெட்டிங் திலாராம் தந்தையுடன் தில்ருபா குழந்தைகளின் சந்திப்பு. திலாராம் தந்தையுடன் தில்ருபா குழந்தைங்களோட சந்திப்பு. பைபிளில் உள்ள நியூ டெஸ்டமெண்டில் புக் ஆஃப் மேத்யூவில் சாப்டர் 20 verse நம்பர் 1 to 16. ஸோ அதில் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, ஸோ ஒரு ஊரில் ஒரு எஜமான் இருக்கார். அவர் தோட்டத்தில் சில வேலை இருக்குது. இப்போ காலைல போய் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் பார்க்குறாரு, கொஞ்சம் பேர் சும்மா நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏன் இங்கே நிற்கிறீங்க, எங்கள் தோட்டத்தில் வேலை இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் வேலை பார்க்கலாமே, நான் உங்களுக்கு காசு தரேன், ஒரு தினார் காசு தரேன் அப்படின்னு. சரின்னு அவங்க போய் வேலை பார்க்குறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆள் தேவைப்படுது. மத்தியானம் போகிறாங்க. அங்கே மத்தியானம் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அவங்கள்ட்டையும் வேலைக்கு கூப்பிட்றாங்க. அவங்களுக்கும் ஒரு தினார் தராங்க. ஒரு தினார் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ சாயந்தரம் 5 ஆக போது, அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் அங்கே பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து கொஞ்சம் ஆளை கூப்பிட்டு வேலைக்கு வைக்கிறாங்க. அவங்கள வேலை செய்கிறாங்க. இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டாக வந்தவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு தினார் கொடுக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காலைல வந்தவங்க அவருக்கே அவ்வளோ கொடுக்கும்போது எங்களுக்கு இன்னும் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படி. ஆனால் எல்லாருக்கும் அதே மாதிரி தான் கொடுத்தாங்க. இப்போ இவங்க புலம்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட்டாக வந்தவங்களுக்கு
1 தினார் கொடுத்துட்டு எங்களுக்கும் அதே கொடுக்குறீங்க அப்படின்னு. அவர் சொன்னாராம், உங்கள்கிட்ட பேசும்போது அந்த மாதிரி தானே பேசி கூப்பிட்டு வந்தோம், 1 தினார் அதுக்கு நீங்களும் ஏற்றுக்கிட்டீங்க, சரி இதில் வேலை செய்கிறோன்னு. அப்புறம் இப்போ ஏன் வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க? அந்த எக்ஸ்ட்ரா ஏன் கேட்குறாங்கன்னா, ஏன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கும் அவ்வளோ கிடைக்கிது, அதை நினச்சி உங்களுக்கு ஒரு பொறாமை. ஸோ அதுதான் இங்கே பாபா சொல்கிறாரு, யார் இங்கே ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அங்கே அவங்க லாஸ்ட்டாக இருப்பாங்க, இங்கே லாஸ்ட்டாக உள்ளவங்க அங்கே ஃபஸ்ட்டாக வருவாங்க அப்படின்னு. இது ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி பைபிளில் இருக்குது. ஜீசஸ் இதை பற்றி சொல்லியிருக்கார். பைபிளில் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. காலையில் வந்த வேலைக்காரங்க அப்புறம் மத்தியானம் வந்த வேலைக்காரங்க அப்புறம் சாயந்தரம் 3 மணிக்கிட்ட வந்த லேபர்ஸ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் லேபர்ஸ் வந்து ரொம்ப கடைசியில் 5 மணிக்கிட்ட வந்தாங்க. எல்லோரும் வேலை செஞ்சாங்க. அப்புறம் எல்லாருக்கும் சம்பளம் அதே அளவு தான் கிடைச்சிது. அதிகாலையில் வந்த வேலைக்காரங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களா, நாங்கள் முழு நாள் வேலை செஞ்சோம், அப்புறம் எங்களுக்கு அதே அளவு தான் சம்பளம் தரீங்க. அந்த லேண்ட்லார்ட் சொல்கிறாராம், அந்த எஜமான் சொல்கிறாராம், நான் ஏன் தரேன்னா என்கிட்ட நிறையா இருக்குது, என்கிட்ட அபண்டன்ஸ் அளவு இல்லாமல் இருக்குது, அதனால் நான் தரேன் எல்லாருக்கும். நான் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தரதில்லை, என்கிட்ட நிறையா இருக்கு, நான் எல்லாருக்கும் அதே அளவு சம்பளம் தரேன். அதனால் நீங்கள் எந்த ஸ்டேஜில் வந்தாலும் பரவாயில்ல, கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து எல்லாத்தோட கடல், அவர் ஓஷன் ஆஃப் அபண்டன்ஸ். அவர் வந்து ஓஷன் ஆஃப் வாஸ்ட்னஸ். அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அது வந்து அவரோட நேச்சர், கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அளவு இல்லாமல் கொடுக்கறது, அன்லிமிட்டடாக கொடுக்கறது அவரோட நேச்சர். ஸோ பாபா இங்கே சொல்கிறாரு, இந்த முரளிலே அதான் சொல்கிறார், நானும் இங்கே உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். 5000 வருஷத்துக்கான அன்பை வந்து ஒரே எதிரியாக இன்னைக்கு கொடுக்க வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் கண்டென்ஸ் பண்ணி இப்போ கொடுக்க வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, இந்த 5000 வருஷத்துக்கான அன்பை கம்ப்ரெஸ் பண்ணி இப்போயே கொடுக்குறவங்க எல்லாருக்கும். இது வந்து 5000 வருஷத்துக்கான லவ் ஃபைல். இதை உங்களுக்குள்ளார டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த இறை அன்பை. ஆனால் நம்ம புத்தி எப்படி இருக்குது, 2G இன்டெலெக்டாக இருக்குது. இப்போ 5G வந்துருச்சு. ஏன்னா 2G இன்டெலெக்டை வச்சு பரமாத்மா அன்பை அப்படியே முழுமையாக நமக்குள்ளார டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். எப்படியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னமோ பண்ணுங்க. அமிர்த வேலையை மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, முரளியை மிஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது. ஆனால் இறைவனோட அன்பு வந்து அன்கண்டிஷ்னல், அது அளவில்லாததாக இருக்குது, பறந்து இருக்குது, விரிஞ்சு இருக்குது, அவ்வளோ வாஸ்டாக இருக்குது. அதான் இறை அன்பு. அது வந்து ஒரு பஃபே மாதிரி, அது எல்லாருக்காகவும் சாப்பிட ரெடியாக இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அது வந்து ஒரு கேஃபிடேரியா அப்ரோச் மாதிரி. எல்லாமே அந்த டேபிளில் இருக்குது. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் காசு கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. அதனால் இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். இதை நீங்கள் விஷுவலைஸ் கூட பண்ணலாம், உங்கள் மனக்கண்ணில் பாருங்கள். என்ன பார்க்கணுன்னா, நான் பாபாட்டேருந்து அந்த இறை அன்பை, 5000 வருஷத்துக்கான அந்த இறை அன்பை எனக்குள்ளார நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரோட அன்பை ஒரு கோல்டன் லைட் மாதிரி உங்களை சுற்றி பாருங்க. மேலேருந்து அப்படியே என் ஹார்ட்டில் வந்து நிரம்புது அந்த பரமாத்மா அன்பு. உங்கள் கண்ணை மூடி அந்த பரமாத்மா அன்பு உங்களுக்குள்ளார நிரம்புறதை ஃபீல் பண்ணுங்கள். மேலேருந்து ஒரு கோல்டன் கலர் லைட் வருது.
அதில் பரமாத்மாவோட 5000 வருஷத்துக்கான அன்பு இருக்குது. அந்த டிவைன் லவ் மேலேருந்து எனக்குள்ளார வந்து நிரம்பிக்கிட்டே இருக்குது. அது என் ஹார்ட்டை நிரப்புது. அப்புறம் என்கிட்ட இருந்து முழு உலகத்துக்கும் பரவுது. என்னுடைய ஒவ்வொரு செல்லுலேயும் அந்த பரமாத்மா அன்பு நிரம்புது. அந்த அன்பு ரொம்ப இதயத்துக்கு சுகமாக இருக்குது. அது என்னை வந்து நிரம்பியவனா ஆக்குது. அது என்னுடைய மைண்டு, புத்தி எல்லாத்துலேயும் நிரம்புது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அதெல்லாம் வந்து மேட்ரு இல்லை. ஆனால் பரமாத்மா அன்பு வந்து அன்கண்டிஷ்னல். அவர் கண்டிஷன்லாம் பார்க்கறதில்ல. அந்த பரமாத்மா அன்பு எல்லாருக்காகவும். நீங்கள் உங்களை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். ஆனால் காட் வந்து சுப்ரீம் ஆர்டிஸ்ட். அவர் வந்து உங்களுக்குள்ளார ஒரு மாஸ்டர் பீஸை பார்க்குறாரு. அது எவ்வளோ மோசமான பிக்சராக இருந்தாலும் அதில் ஒரு மாஸ்டர் பீஸ் அவர் பார்க்குறாரு. அவர் எல்லா கல்லுக்குள்ளாரையும் ஒளிஞ்சிருக்கிற அந்த அழகான சிலையை பார்க்குறாரு. அந்த மோனாலிசா பிக்சர் இருக்குல்ல, அது ஒரு நாளில் வரைஞ்சது கிடையாது. அது ரொம்ப நாள் எடுத்தது. கிட்டத்தட்ட 4 வருஷம் எடுத்தது. அதோடையும் அதிகம் டைம் எடுத்தது. லியோனார்டோ டா வின்சி அந்த பிக்சரை வரைஞ்சார். அது வந்து அவர் சாவர வரைக்கும் அந்த படத்தை வரைஞ்சிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி இறைவன் வந்து ஒரு மாஸ்டர் பெயிண்டர். நம்ம பாபா வந்து ஒரு மாஸ்டர் பெயிண்டர். அவரோட மாஸ்டர் பீஸ் தான் நீங்கள். அவரோட ஒண்டர்ஃபுல்லான படைப்பு நீங்கள். ஸோ அதனால் இன்றைக்கி முரளி வந்து ரொம்ப சின்ன முரளி. அப்புறம் இதில் பாபா என்ன சொல்லனா, நான் ஒன்றும் இன்றைக்கி முரளி சொல்லுறதுக்காக வரல, நான் ஜஸ்ட் உங்களை சந்திச்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். பாபாட்ட ஒரு டிவைன் மெமரி இருக்குது. அவர் வந்து எல்லா விஷயமும் ஞாபகம் வச்சுருக்காரு. ப்ளஸ் அந்த அன்பை நம்ம மேலே அப்படியே பொழியிறார். 5000 வருஷத்துக்கான அன்பை இப்பயே பூ மாதிரி நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறார். அவர் வந்து மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி நம்ம தவற பார்க்குறாரு. அது மாதிரி டெலிஸ்கோப் யூஸ் பண்ணி நம்ம கிரேட்னஸை வந்து பார்க்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறோம். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த பரமாத்மா அன்பு எல்லாருக்காகவும். இப்போ நீங்கள் வந்து முடிவெடுங்க, நான் என்ன பண்ணணும். 2வது விஷயம் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாபா சில நேரத்தில் மாயா உங்களை பிடிச்சிக்கிட்டா கூட அப்பையும் வந்து பாபா உங்களை ரொம்ப மகான் ஆத்மான்னு தான் பார்க்குறாரு. மாயா வந்து உங்களை பர்சனல் ட்ரெயினர் மாதிரி. அது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுத்தருது. ஒவ்வொரு விக்னமும் என்னன்னா, நீங்கள் அந்த ஜிம்மில் வந்து வெயிட் தூக்குவீங்கள, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் பண்ணுது உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக. உங்களை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டே போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகிடுறோன்னா, நம்ம ஒரு பெட்டர் ஃபைட்டர் ஆயிடுறோம், பெட்டர் பாடி பில்டர் ஆயிடுறோம். ஸோ மாயா வந்து நமக்கு ஒரு கமாண்டோ ட்ரைனிங் மாதிரி தருது. நம்மளாம் யார், இறைவனோட கொமாண்டோ. ஸோ அதனால் நம்ம ட்ரைனிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லா மாயா வச்சு செய்யுது நல்லா. அதனால் நம்ம வந்து வீக்காக இருக்க முடியாது. அதனால் மாயா நம்மளை வச்சு செஞ்சு நல்லா ஸ்ட்ராங் ஆக்குது. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, எவ்வளோ மாயா வந்தாலும் பரவாயில்ல, ஈவன் மாயா உங்களை தோக்கடிச்சிட்டாலும் பரவாயில்ல, பாபா வந்து உங்களை ஸ்பெஷல் சைல்டாக தான் பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் ஸ்பெஷல் புருஷார்த்தம் பண்ணுறீங்க. ஏன்னா அவருடைய அன்பு வந்து அழிவில்லாதது, அன்கண்டிஷ்னல், இட்டர்னல். அவருடைய அன்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது மேலே டிபெண்ட் கிடையாது. அவருடைய அன்பு எப்பயுமே இருக்கும். நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்விம்மிங் பண்ண போகிறீங்களோ இல்லையோ, ஆனால் கடலில் போனால்
நீங்கள் நனைஞ்சிருவீங்க. நீங்கள் ஸ்விம் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அந்த கடல் வந்து எப்பயுமே ஈரமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் பரமாத்மா அன்பு. அந்த அன்பு எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கு. அவ்வளோ பறந்து விரிஞ்சு இருக்கு அவருடைய அன்பு. இப்போ உங்கள் மேலே அது டிபெண்டாக இருக்கு. இப்போ உங்கள் மேலே அது டிபெண்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்விம்மிங் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் பாபா இந்த மொழியில் சொல்கிறாரு, பாபா ஜஸ்ட் உங்களை மீட் பண்ண வந்திருக்காரு. ஏன்னா நீங்கள் எல்லாரும் கூப்பிட்டீங்க, நீங்கள் வந்து அன்பா பாபாவை கூப்பிட்டீங்க. அந்த வாக்கை காப்பதற்காக பாபா இப்போ வந்திருக்காரு. பாபா வந்து இந்த மொழியில் அவரோட ஆர்டிஸ்டிக் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறார். விதவிதமான மெட்டஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறார். ஒரு கவிதை ரூபத்தில் இந்த முரளியை சொல்கிறாரு. திலாராம், தில் ரூபா எப்படிலாம் சொல்கிறார் பாருங்க. என்னோட அன்பான குழந்தைங்களே. ஸோ எல்லாம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த பாபா சொல்கிற இந்த சந்திப்பு அதை வந்து ஒரு பிக்சராக இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்கள் மனக்கண்ணால் அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த காதலன் அந்த காதலியை சந்திக்க வந்திருக்காங்க. 2 பேரும் சந்திக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த டிவைன் யூனியன். ஒரு பாட்டு கூட இருக்கு. பாபா இதுக்கு முன்னாடி கூட ஒரு பாட்டு சொல்லுவார். முரளி படிக்கிறது வந்து எப்படின்னா, அது வந்து பரமாத்மாவுடைய லவ் லெட்டர் படிக்கிற மாதிரி. அதில் என்ன எழுதியிருக்கோ அது வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை, அது எங்கேருந்து வந்திருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இன்னைக்கு அந்த சோல் வந்து எப்போ பெஸ்ட்டாக இருக்க முடியும்னா, எப்போ அந்த பரமாத்மா அன்பில் மூழ்கி போகிறோமோ அப்போ தான் சோல் பெஸ்ட்டாக இருக்க முடியும். ஏன்னா ஆத்மாவோட குணமே வந்து என்னன்னா அந்த பரமாத்மா அன்பில் மூழ்கி இருக்கிறது. அதான் ஆத்மாவுடைய ஒரிஜினல் ஸ்டேஜ். அந்த டிவைன் சந்திப்போட நம்ம மூழ்கி இருக்கணும். இல்லைன்னா ஆத்மா வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுது. ஏன்னா இந்த 5000 வருஷத்தில் அது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த கடைசியில் அந்த அன்பு கடலே வந்திருக்காரு. நம்ம ஆத்மாவோட பூமி எப்படி இருக்குன்னா ரொம்ப காஞ்சி போயிருக்கு. அவரு வந்து இப்போ அந்த மலை பொழிய வந்திருக்கார். ஸோ அதனால நம்ம ஆத்மா வந்து டிவைன் கிரீனரி ஆயிடுது. ஸோ அதை வந்து இப்போ நம்ம என்ஜாய் பண்ணணும். அவர் வந்து கடல், அன்பின் கடல். அது ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்காதீங்க, அதில் ஆழமாக மூழ்கி போயிடுங்க. அந்த அன்பு கடலோட ஆழத்துக்கு போயிடுங்க. ஏன்னா இந்த அன்பு வேற எப்பயும் கிடைக்காது. இந்த அன்பு வந்து ஒரு இட்டர்னல் லவ், அழிவில்லாத அன்பு. இந்த அன்பு தான் நம்ம அடுத்த 5000 வருஷத்துக்கும் நம்ம கூடவே இருக்கும். ஸோ அதனால் முரளி படிக்கிறத வந்து எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நம்ம படிக்கிறோமோ அது இம்பார்ட்டண்ட். நம்ம மனோஸ்திதி எப்படி இருக்குமோ அது இம்பார்ட்டண்ட். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து நீங்கள் அந்த முரளியை படித்தீங்கன்னா எல்லா ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிடும். ஆனால் இந்த ஜஸ்ட் ஒரு சோல் கான்ஷியஸ் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுதான் எல்லா இதோட சாரம். வேறு எந்த ஒரு புருஷார்த்தம், எந்த சாதனையும் கிடையாது இதை தவிர. ஒரே आजादी का अलम लाने वाले हैं, घर बाहर की तकसीम को रद्द करने वाले हैं,
मेहनत के नए कायदे बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। जबर तशद्दुद से भी अब लड़ने वाले हैं, नया निसाब इश्क भी बनाने वाले हैं। जिस छत के नीचे कातिल साथ रहते हों, अब उन छतों को हम गिराने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब हैं। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब हैं। इक़्तिसाद को गिराने वाले हैं, इल्मो मंतवी गाने वाले हैं। हम तबकाती तक़सीम को मिटाने वाले हैं। हम समाजी इंसाफ को लाने वाले हैं। हम कौमी ऊंच नीच को बदलने वाले हैं, कौमी बराबरी को हम लाने वाले हैं। मेहनत कशों के राज को बनाने वाले हैं। हम इनकलाब जिंदाबाद गाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं। हम किसी की जागीर नहीं, इनकलाब है। हम जुल्म की तस्वीर नहीं, इनकलाब है। जबर का निजाम गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम पे शाही राज गिराने वाले हैं, हम एक नया समाज बनाने वाले हैं। हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम इनकलाब हैं, हम